السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق الإنسان من علق. قال النبي صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இறைச்சமும் ஈருலக சர்தார் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 26ஆம் நாள் தரவீகை முடித்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கல்வி பயணம். ஒரு 300 ரூபாய் கீழே கிடக்குதான், யாருதோ எடுத்துட்டு வச்சிருக்காங்களாம், யாருதாவது கீழே விழுந்துச்சுன்னா கேட்டு வாங்கிக்குவீங்களாம். கல்வி பயணம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய முதல் வசனமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளியது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். நபியே, படைத்த உமது இரட்சகனின் பெயரை கொண்டு நீர் ஓதுவீராக என்ற இந்த ஆரம்ப திருவசனமே கல்வியைத்தான் ஊக்குவிக்கிறது என்பதை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். இங்கே இன்னொரு விஷயத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறார். ஹலக்கல் இன்சான மின் அலக். நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். ஹலக்கல் இன்சான, அந்த அல்லாஹ் மனிதனை படைத்தான். மின் அலக், இந்திரிய துளியிலிருந்து படைத்தான். அசிங்கமான, அருவருப்பான, முகம் சுளிக்கக்கூடிய ஒரு இந்திரிய துளி மேலே பட்டுவிட்டால் உடனே அதை கழுகி சுத்தம் செய்ய வேண்டும். அது அசுத்தம். ஆடைகளில் பட்டுவிட்டால் நமக்கு எரிச்சலாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான இந்திரிய துளியில் இருந்துதான் அந்த அல்லாஹ் மனிதனை படைத்தான் என்று அல்லாஹ் சொல்வது எப்படி இருக்கிறது என்றால், இப்படி அசிங்கமான இந்திரிய துளியிலிருந்து படைக்கப்பட்ட மனிதன் தான் அல்லாஹ்வுடைய படைப்புகளிலேயே மிக உயர்தரமான படைப்பென்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சந்தோஷப்படுகிறார், பெருமைப்படுகிறார், பாராட்டுகிறார். எவ்வளவோ படைப்புகள் உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறது. யானையையும் அல்லாஹ் தான் படைத்தார். அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது. 4 பேரை மொத்தமா தூக்கி போட்டு மிதிச்சிரும். ஆனாலும் அதை விட சிறந்த படைப்பு மனிதன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறார். நல்ல எவ்வளவோ பெரும் பெரும் படைப்புகள், அறிவார்ந்த படைப்புகள் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா படைத்து வைத்திருக்கிறார். ஆனாலும் மனிதனைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உயர்ந்த படைப்பாக சுட்டி காட்டுகிறார். இது எதை காட்டுகிறது என்றால், ஒரு இந்திரிய துளியிலிருந்து வந்த ஒரு மனிதன் தான், ஒரு அசிங்கமான இடங்களில் இருந்து வந்த ஒரு மனிதன் தான். ஆனால் மிகப்பெரிய உயர்வை அவனால் அடைய முடிந்தது. அதே போல ஒன்றுமில்லாத மனிதனால் இந்த கல்வியை கொண்டு உயர்ந்த பதவிகளை அடைய முடியும், உயர்ந்த படித்தரங்களை அடைய முடியும் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக். படைத்த உமது இரட்சகனின் பெயரை கொண்டு ஓதுவீராக, அவன் மனிதனை இந்திரிய துளியிலிருந்து படைத்தான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இங்கே இவ்வளவு அழகாக சொல்லி காட்டுவது
கல்வியினால் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு உயர்வை பெற முடியும், அந்தஸ்தை பெற முடியும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். நம்மை விட உயர்ந்த படைப்புகள் சிலவற்றை நாம் உலகத்தில் பார்க்கத்தான் செய்கிறோம். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ஒரு மனிதனை விட ஒரு நாய் இஸ்லாமிய பார்வையில் கேவலமானதாக இருந்தாலும் நாம் அதைத்தான் ரொம்ப உயர்தரமாக மதிச்சு வச்சிருக்கிறோம். ஒரு கொலை செஞ்சுட்டா, ஒரு திருட்டு போயிடுச்சு அப்படின்னா கூட பல வருடங்கள் படித்து பட்டம் பெற்ற மிகப்பெரிய சிபிஐ எல்லாம் வந்தாலும் கூட கண்டுபிடிக்க முடியாம கடைசியில நாயை பிடிச்சி எடுத்துட்டு வர்றாங்க. அது மோப்பம் பிடிச்சி அது போய் கண்டுபிடிச்சு சொல்லுது. மனிதனை விட இந்த விஷயத்தில் ஒரு நாய் கொஞ்சம் அதிக புத்தி உடையதாகவே மனிதனுக்கு பருகிறது. ஒவ்வொன்றுக்கும் நாம் உதாரணங்கள் சொல்லும் போது கூட காக்கையை போல கூடி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், யானையை போல பலசாலியாக இருக்க வேண்டும், சிங்கத்தை போல வீரம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் சொல்றோமே தவிர மனுஷன மாதிரி எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டா ஒண்ணும் சொல்ல முடியல. மனுஷன மாதிரி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா மனுஷன மாதிரி பொறாம பிடிக்காம இருக்கணும், மனுஷன மாதிரி பிரச்சனை இல்லாதவனா இருக்கணும் என்று இப்படி அகைன்ஸ்டான விஷயங்களை தான் சொல்ல முடிகிறதே தவிர சாதகமான விஷயங்கள் என்று எடுத்துக்கொண்டால் மனிதனை பற்றி என்ன சொல்வது என்று தெரியாத ஒரு நிலை. எல்லாருக்கும் நான் பிறரைத்தான் நாம் காரணம் காட்டுகிறோம். அப்ப எந்த விதத்தில் இந்த மனிதன் உயர்ந்த படைப்பாக படைக்கப்பட்டிருக்கிறார், எந்த விதத்தில் இவன் உயர்ந்தவனாக ஆகிவிட்டான் என்றால் ஒரே ஒரு வித்தியாசம் உண்டு. அவைகள் எல்லாம் அறிந்தே பிறக்கிறது, மனிதன் மட்டுமே பிறந்த பிறகு அறிகிறான். மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணுமான்னு கேட்பாங்க. மீன் குட்டி போட்ட உடனே அது வாட்டில நீந்திக்கிட்டே இருக்கு. யார்கிட்ட வந்து கத்துட்டு வந்துச்சு அது நீச்சல? நாம ஒரு மாசம் ட்ரைனிங்கு போக வேண்டியதா இருக்குது, போனாதான் நீச்சல் தெரியுது. இல்லைன்னா திடீர்னு உள்ள மாட்டிக்கிட்டோம், மேலால மாட்டிக்கிட்டோம்னா திரும்பி வர்றதுக்கு வழி தெரியாது. ஆனா மீன் குஞ்சு அப்பதான் குஞ்சு பொறிச்சிருக்கு. குஞ்சு பொறிச்ச உடனேயே மீன் குஞ்சு என்ன செய்யுது, அழகா நீந்த ஆரம்பித்து விடுகிறது. கோழி குஞ்சு உடனே என்ன செய்யுது, தண்ணி வச்சா குடிக்க கற்றுக்கொள்கிறது. எல்லாமே தெரிகிறது, தெரிந்தே பிறக்கிறது அவைகள். ஆனால் மனிதனை பொறுத்தவரை எல்லாத்துக்கும் அழுக மட்டும்தான் அழுகு தெரிஞ்ச ஒரே ஆயுதம். குழந்தை பிறந்த உடனே அழுவும், வயிறு பசிச்சா அழுவும், எறும்பு கடிச்சா அழுவும், தலைவலிச்சா அழுவும், வயிற்று வலிச்சா அழுவும். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், குழந்தைக்கு அழுக மட்டும் தெரியுமே தவிர வேற ஒன்னும் தெரியாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார், வஅஃரஜகும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. நீங்கள் ஒன்றும் அறியாதவர்களாகவே உங்கள் தாயின் வயிற்றிலிருந்து உங்களை நாம் வெளியாக்கினோம். அல்லாஹ் சொல்றான், அம்மாவுடைய வயிற்றிலிருந்து வெளியே வரும்போது உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, என்ன ஏன் எதுவுமே தெரியாது, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதவர்களாகத்தான் உங்களை நாம் வெளியேப்படுத்தியிருக்கிறோம். பிறகு ஒவ்வொன்றாக மனிதன் கற்றுக்கொள்கிறார், ஒவ்வொரு விஷயமாக கற்றுக்கொள்கிறார். தன்னுடைய தாயிடத்தில் அமுதம் பருகுவதை கூட கற்றுக் கொடுத்துத்தான் அவருக்கு தெரிகிறது. சில குழந்தைகளுக்கு வாயை கூட பிடிச்சி ரசிக்க விடுவாங்க. பிள்ளை தாயிட்ட பால் கூட குடிக்க தெரிய மாட்டேங்குது என்பதற்காக ஒவ்வொன்றும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அந்த மனிதனுக்கு ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கற்று 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 இவன் எந்த அளவு உயர்ந்த ஸ்தானத்தை அடைகிறான் என்றால் காலம் போக போக இவனுடைய அறிவு பெருகிக் கொண்டே போகிறது. எவ்வளவு அறிந்து கொள்கிறானோ அந்த அளவுக்கு இவன் உயர்ந்தவனாக மாறிக்கொண்டே போகிறான். கொஞ்சம் கொஞ்சமாக இவனுடைய படித்தரங்கள், இவனுடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே போகிறது. எனவே கல்வியை கொண்டுதான் ஒரு மனிதனுக்கு உயர்வு. கல்வி இல்லாத பட்சத்தில் அவனுக்கு அந்த மனிதன் உயர்வை அடைய முடியாது. சாதாரணமாக கல்வி அப்படின்னா எந்த கல்வியை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறோம், ட்ரெயின் புக் பண்ணணும் போறதுக்காக, பெருநாளைக்கு ஊருக்கு போகணும், புக் பண்றதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறோம். அங்க ஒரு ஃபார்ம் இருக்கு, அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி உள்ள கொடுத்தாதான் என்ன செய்வோம், பதிவு பண்ணி விடணும். நம்ம பாட்டுல உள்ள போய் நின்றுக்கிட்டு திருநெல்வேலிக்கு எனக்கு 2.5 டிக்கெட் கொடுங்க அப்படின்னா மேலுங்களையும் ஒரு மாதிரியா பார்ப்பான். போபா, பக்கத்துல யாராச்சும் நிப்பாங்க, போய் ஃபில்அப் பண்ணிட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு. இப்ப இது ஒரு கல்விதான், அது எப்படி ஃபில்அப் பண்ணணும்ன்றது தெரிஞ்சிருக்கணும். அது தெரியலன்னா என்ன செய்வார், அது தூக்கி வச்சுட்டு மேலே கிளியை முடிப்பார். என்ன இது, இங்கிலீஷ் தெரிஞ்சவருக்கும் புரிய மாட்டேங்குது, இங்கிலீஷ் தெரியாதவருக்கும் புரிய மாட்டேங்குது, எந்தெந்த காலம்ல என்னென்ன நிரப்பணும் ஒரு அளவும் தெரிய மாட்டேங்குது. இப்படியே வச்சிட்டு இருக்க, பக்கத்துல யாராவது இருந்தார், கொஞ்சம் நிரப்பி கொடுங்களேன். இப்ப இவர் இந்த அறிவு இல்லாததினால் இந்த இடத்தில் இவர் கேவலப்படுறார், மதிப்பில்லாம போகுது. அதே இது தெரிஞ்சவருக்கு அந்த இடத்தில் மதிப்பு. எந்த கல்வியாக இருந்தாலும் அந்த கல்வியினால் மதிப்புண்டு. அந்த கல்வி மனிதனுக்கு மதிப்பை தருகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். எல்லா முஸ்லிம்களுக்கும் கல்வியை கற்றுக்கொள்வது கடமை பொதுவாக சொல்வார்கள்.
இதை நாம ரெண்டா பிரிச்சு வச்சிருப்போம். மார்க்க கல்வி, உலக கல்வி. மார்க்க கல்வியை கத்துக்க சொன்னாங்களா ரசூலுல்லாஹ், உலக கல்வியை கத்துக்க சொன்னாங்களா? இதுக்கு ஒரு பட்டிமன்றம் வச்சு கடைசியில ஆலிம் சார் நடுவரவா போட்டா அவர் மார்க்க கல்வி தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. மற்றவங்க எல்லாம் படிச்சவங்க எல்லாம் வேற முடிச்சு என்னடா இந்த இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. நம்மள நடுவரா வச்சிருந்தா இந்த மார்க்க கல்வி வச்சு நீங்க என்ன அஜத்து கண்டீங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம் அவரை பார்த்து. இந்த மார்க்க கல்வியை கட்டி வச்சுட்டு நீங்க என்னத்தை கண்டீங்க, என்ன சம்பாதிச்சிருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம், நீங்க எத்தனை நிலம் வாங்கி போட்டிருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம், சொந்தமா உங்களுக்கு வீடு இருக்கா சொல்லுங்க பார்ப்போம், நான் டாக்டர், நான் இன்ஜினியர், எனக்கு 4 வீடு இருக்கு, 8 மனை இருக்கு, இத்தனை வீட்டை வீடு வாடகை கூட்டிருக்கேன், இத்தனை வண்டி இருக்கு, எவ்வளவோ நான் சாதிச்சிருக்கிறேன், நீங்க என்னத்தை சாதிச்சீங்க, எதை வச்சு நீங்க இதை உயர்வுன்னு சொல்றீங்க அப்படின்னு நாம என்ன செஞ்சிருக்கலாம்? அவர்கிட்ட 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டிருக்கலாம். ஆனா அவரைத்தான் நடுவரா போட்டாங்க, தீர்ப்பு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு நாம இங்க தனியா உட்கார்ந்து புலம்பிட்டு இருப்போம். உண்மையிலேயே இந்த கல்வியை பொறுத்தவரை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்க எந்த கல்வியை கற்றுக்கொள்ள சொல்கிறார்கள் என்றால், இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரொம்ப அழகா சொல்லி தருவாங்க, தலபு இல்மில் ஹாலி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம். அந்தந்த காலகட்டத்துக்கு என்னென்ன கல்வி தேவையோ அதை கற்றுக்கொள்வது முஸ்லிம்கள் மீது கடமை. அந்தந்த காலகட்டத்துக்கு என்ன கல்வி தேவையோ அதை தெரிந்து கொள்வது, அதை அறிந்து வைத்திருப்பது முஸ்லிம்களுக்கு கடமை. இல்லையானால் அந்த காலத்தைய அந்த கல்வியின் மூலமாக இஸ்லாம் பொய்ப்பிக்கப்படலாம், இஸ்லாத்தை பற்றிய அவதூறுகள் அதுல என்ன செய்யலாம், இடம்பெற்றிருக்கலாம். சாதாரணமா இந்த காலத்துல கம்ப்யூட்டர் எடுத்துக்கலாம், நெட்டின் மூலமாக ரொம்ப சர்வசாதாரணமாக யாரும் எதையும் போடலாம், எந்த கேள்வி கணக்கும் கிடையாது, யாருக்கும் எந்த தடையும் கிடையாது. இதைத்தான் போடணும், இதை போடக்கூடாது அப்படின்னு யாரும் நம்மள சொல்ல போறதில்லை. நான் காசை கொடுத்தா போதும், என்னத்தனாலும் போடலாம், என்ன பலாயினாலும் போடலாம். அப்படிப்பட்ட ஒண்ணு இதுல எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. ஒருத்தன் இஸ்லாம் அப்படின்ற ஹெட்டிங்லேயே அந்த டாபிக்லேயே இஸ்லாமிக்கு மாற்றமான கருத்துக்களை நெட்டின் மூலமா பரவ செய்யலாம் அல்ல, செய்யப்பட்டுச்சு. எவ்வளவோ இடங்கள்ல இன்னைக்கும் இருக்கு. சாதாரணமாக முஹம்மது நபி அப்படின்னு டைப் அடிச்சு சர்ச் பண்ணி பார்க்கும்போது பல விஷயங்கள் சாதகமான விஷயங்கள் இருந்தாலும் ஒரு கிறிஸ்டின் முஹம்மது நபி அப்படின்னு ஒரு டாபிக் வச்சு ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணியிருக்கான். அந்த வெப்சைட்ல உள்ள போய் பார்க்க போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி உண்டான ஒட்டுமொத்த குறைகள், ஏன் இவர் அதிகமா கல்யாணம் முடிச்சாரு, ஏன் இவர் அதிகமா போர் செஞ்சாரு, ஏன் இவர் இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு, இது மாதிரியான விஷயங்களையே அவன் ஒட்டுமொத்தமாக தொகுத்து நெட்டில் மூலமா உலா விட்டுருக்கான். இதையும் பல பேர் பார்த்துட்டு இதுதான் உண்மையான இஸ்லாம் நம்பர் 1 ஒரு காலம் அல்ல. எனவே அந்தந்த காலகட்டத்துக்கு எந்த கல்வி அவசியமோ அந்த கல்வியை முஸ்லிம்கள் அறிந்து கொள்வதும் அவசியம். இல்லையானால் அந்த கல்வியின் மூலமாக, அந்த ஊடகத்தின் மூலமாக இஸ்லாத்திற்கு ஒரு, அதாவது ஹராமான வழி மட்டும் இருக்கக்கூடாதே தவிர, இல்லையானால் அதன் மூலமாக இஸ்லாத்தை பரப்புவதற்கு இஸ்லாம் எந்த விதத்திலேயும் தடை செய்யவில்லை. அதனால் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், அந்தந்த காலகட்டத்தினுடைய எந்த கல்வி பிரபலமாக இருக்கிறதோ, தேவையானதாக இருக்கிறதோ, மார்க்கத்துக்கு அவசியமானதாக இருக்கிறதோ அதை கற்றுக்கொள்வது கடமை. அதுக்காக வேண்டி சில அக்கவுண்ட்ஸ் கல்வி எல்லாம் இருக்குது, அதெல்லாம் படிச்சு முடிச்ச உடனே வேற வழியே கிடையாது, பேங்க் தான் போய் சேரணுங்கிறாங்க. அல்லது திருட்டு கணக்கு எழுதணும், அதுக்குதான் நீ படிச்சிருக்க அப்படின்னு சொல்றாங்க. திருட்டு கணக்கு போடுறதுக்கே ஒருத்தன் படிக்கிறான் பாவம். 3 வருஷம் 4 வருஷம் அவன் படிச்ச பின்னாடிதான் அவனுக்கே தெரியுது, உன் பேர் என்னது, ஆடிட்டரா, ஆடிட்டர். அவருக்கு என்ன வேலை அப்படின்னா, அவங்க கணக்கெல்லாம் கொடுத்துருவாங்க, என்னங்க இவ்வளவு ஆயிருக்கு, ஆனா நீங்க இதுல கோல்மால் பண்ணி தான் கணக்கு எழுதணும், அதுக்கு நீங்க என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணி கொஞ்சம் கோல்மால் பண்ணி எனக்கு கணக்கு எழுதி கொடுங்க. இதுக்குன்னே ஒரு படிப்பு. அதையும் நம்ம என்ன செஞ்சிடறோம், தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லா கல்வியும் கத்துக்க சொன்னாங்க, இதையும் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டு கடைசியில ஹராமுக்கே துணை போகக்கூடிய நிலைகள் ஏற்பட்டுருது. வேற வழியே இல்லை என்கிற நிலைகள் கூட சில சந்தர்ப்பங்கள்ல ஏற்பட்டு போயிடுது. அதுதான் வழி, அங்கதான் இருந்தாகணும், அப்படித்தான் சம்பாதிக்க முடியும், வேற வழியே இல்லை என்கிற போதுதான் மண்டையை சொல்லிடு, ஆகா 4 வருஷம் வேஸ்டா படிச்சு தொலைச்சிட்டோமே, ஹராமுக்கு போயா இவ்வளவு பணம் கொடுத்து செலவழிச்சு காசு கொடுத்து செலவழிச்சு நரகத்துக்கு போறதுக்கா? நரகத்துக்கு போறதுக்கு காசு கொடுத்து செலவழிச்சு நரகத்துக்கு போகணுமா? அப்படியும் ஒரு குரூப், ஒரு பெரிய படை உருவாகி கொண்டிருக்கிறது. உண்மையிலே கை சேதம். அது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம் என்கிற ஹதீஸுக்குள் உட்படாது. காரணம் என்னன்னா, அது மார்க்கத்துக்கு முரணான கல்வி, மார்க்கத்திற்கு புறம்பான கல்வி. எனவே மார்க்கத்துக்கு முரணான புறம்பான கல்வியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. அதன் மூலமாக மனிதனுக்கு உயர்வும் கிடையாது.
தாழ்வு நரகத்தில் கொண்டு போய் அந்த கல்வி அந்த மனிதனை கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிப்பார்கள். எனவே மார்க்கத்துக்கு முரணில்லாத எந்த கல்வியாக இருந்தாலும் அந்த கல்வியை கொண்டு ஒரு மனிதன் உயர்வடைகிறான். அந்த கல்விதான் அவனை உயர்வடைய செய்கிறது. இல்லையானால் அவனுக்கு எந்த உயர்வும் கிடையாது. பிறந்த மாதிரியே இன்னைக்கு இருந்தா யாராச்சும் மதிப்பானா? டிரெஸ் போடுறதெல்லாம் சேர்த்துக்குவோம். பிறக்கும் போது அவனுக்கு என்னென்னலாம் தெரியாதோ அதெல்லாம் இப்பவும் தெரியாது அப்படின்னு நம்மளை யாராச்சும் மதிப்பாங்களா? யாரும் மதிக்க மாட்டாங்க. ஏன் நம்மளை மதிக்கிறாங்க? பிறந்த பிறகு இவர் பிறந்து 20 வருஷம் ஆச்சு, 20 வருஷத்துல இவ்வளவு விஷயத்தை இவன் தெரிஞ்சிருக்கிறான் அப்படின்னா மதிப்பு வரும். இவன் பிறந்து 35 வருஷம் ஆச்சு, இந்த 35 வருஷத்துல இவ்வளவு விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறான் அப்படின்னா மதிப்பு வரும். இந்த இல்மு கல்வி இல்லாத பட்சத்தில் ஒரு மனிதனுக்கு மதிப்பில்லாத நிலைகள் ஏற்படுகிறது. ஆனால் கல்வியிலேயே மிக உயர்தரமான கல்வி, மிக சிறப்புக்குரிய ஒரு கல்வியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுவார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சூரத்து நிசா 4வது அத்தியாயத்துடைய 113வது ஆயத்தாக சொல்கிறார். வ அன்ஸலல்லாஹு அலைக்கல் கிதாப வல் ஹிக்மா வ அல்லமக மா லம் தகுன் தஅலம் வ கான ஃபதுலுல்லாஹி அலைக அஸீமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எவ்வளவோ அருள் புரிந்திருக்கிறார். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு செஞ்ச எவ்வளவோ விஷயங்களை ஹெல்ப் அடிக்கிட்டே போலாம். ஆரம்ப காலத்திலிருந்தே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததிலிருந்தே ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லா விதமான உதவிகளையும் அல்லாஹ் செஞ்சான். எல்லாமே மிகப்பெரிய மிகப்பெரிய ஃபதீலத்துகள். யாராலையும் நினைச்சு பார்க்க முடியாத மேராஜ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சிறு வயதிலேயே அவர்களுடைய உள்ளம் கிழிக்கப்பட்டு ஜம்சம் தண்ணீரால் கழுகப்பட்ட நிகழ்வுகளை நாம் பார்த்திருக்கிறோம். இப்படி எவ்வளவோ அற்புதங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்திருக்கு. ஆனாலும் அதையெல்லாம் பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மிகப்பெரிய அருள் என்று சொல்லாமல் ஒரு விஷயத்தை மிகப்பெரிய அருள் என்று சொல்கிறான். வ அன்ஸலல்லாஹு அலைக்கல் கிதாப் வல் ஹிக்மா, குர்ஆனையும் ஞானத்தையும் உமக்கு நாம் அருளினோம், தந்தோம். வ அல்லமக மா லம் தகுன் தஅலம், நீங்கள் அறியாதவைகளை எல்லாம் நாம் உமக்கு கற்றுத் தந்தோம். வ கான ஃபதுலுல்லாஹி அலீம் வ கான ஃபதுலுல்லாஹி அலைக அலீமா, அல்லாஹ் உங்கள் மீது செய்த இந்த சிறப்பே மிகப்பெரிய அருள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தெரியாத விஷயத்தை கற்றுத் தந்தது, உங்களுக்கு கல்வியை தந்தது, நீங்கள் கல்வியில் மேம்பட்டது, இதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களுக்கு தந்த மிகப்பெரிய ஒரு அருள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லி காட்டுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, அன மதீனத்துல் இல்மி வ அலியுன் பாபுஹா, நான் இல்முடைய கல்வியினுடைய ஊர், பட்டணம் என்றால் ஊருன்னு சொன்னா அந்த ஊருடைய தலைவாசல் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவரை தாண்டிதான் என்கிட்ட வரணுங்கிற மாதிரி. நான் பெரிய ஊரு, என்கிட்ட ரொம்ப கல்விகள் இருக்கு, இந்த கல்விக்கெல்லாம் ஆரம்பம் யாரு? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல பேரை ஒவ்வொரு வழிகளிலேயும் பெரிய பெரிய ஆளாக ஆக்கிவிட்டாங்க. உதாரணத்திற்கு திருக்குர்ஆனுடைய விளக்க உரைக்கு ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன் வ அல்லிம்ஹு தஅவீல, யா அல்லாஹ் இவரை மார்க்கத்தில் மிகப்பெரிய ஞானம் உள்ளவராக ஆக்குவாயாக, இவருக்கு நீ குர்ஆனுடைய விளக்கங்களை கற்றுத் தருவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா துஆ செஞ்சாங்க. அவங்க தான் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆன் விளக்க உரையில் ஹெட் அவங்க தான். ஹிக்மத் என்கிற நபிமொழியில் பொறுத்தமட்டில் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தலையாய ஒரு நபராக, எங்க பிரட்டி பார்த்தாலும் எந்த நபிமொழியை பிரட்டி பார்த்தாலும் அதிகபட்சமாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிப்பாளராக இடம்பெற்றிருப்பார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு தடவை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க சொல்ற எவ்வளவு விஷயத்தை நான் கேட்கிறேன், ஆனா எனக்கு மறந்து போயிடுது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்களுடைய துண்டை விரிச்சு பிடினாங்க. இவர் துண்டை விரிச்சு பிடிச்சாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையோ எடுத்து போடுற மாதிரி சைக்கின பண்ணாங்க. போட்டுட்டு இந்தா இத உன்னுடைய நெஞ்சோட சேர்த்து வச்சுக்கன்னாங்க. அவரும் சேர்த்து அணைச்சுக்கிட்டாரு. அன்றிலிருந்து நான் எதை கேட்டாலும் மறப்பதில்லை என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஹதீஸுடைய விளக்கம் உள்ளவராக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தி காட்டினார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, குர்ஆனை ஒன்று சேர்த்த மிகப்பெரிய பாக்கியம் இவர்களுக்கு கிடைத்தது. அதே போல குர்ஆன் ஓதக்கூடிய விஷயத்திலேயும் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகப்பெரிய முன்னேற்றம் கண்டார்கள். எங்கிருந்து இந்த ஞானம் வந்ததுன்னு சொன்னா,
பத்ருடைய போர்க்களத்துல பிடிக்கப்பட்ட ஒரு கைதி இடத்தில் படித்துக் கொண்ட படிப்பு. ஸைத் இப்னு சாபித் அவர்கள் குர்ஆனை யார்கிட்ட கத்துக்கிட்டாங்க? பத்ருடைய ஒரு கைதியிடமிருந்து அரபியை கற்றுக்கொண்டார்கள். அந்த அரபியை கற்றுக்கொண்ட பிறகு குர்ஆனை ஓதினார்கள், குர்ஆனை தொகுத்தார்கள். எல்லா விதமான பாக்கியமும் அவர்களுக்கு கிடைத்தது. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தும் போது அன மதீனத்துல் இல்மு வ அலியுன் பாபுஹா, இவைகளெல்லாம் கல்விதான், ஆனால் இவைகளை விட ஒரு உயர்ந்த கல்வி இருக்கிறது, அதன் தலைவாயில் அலி ரலியல்லாஹு தஆலா என்று அடையாளப்படுத்தி காட்டினார்களே, அந்த கல்வி எந்த கல்வி என்றால் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த கல்வியை பற்றி தாமே சொல்லுகிற வார்த்தை ஃபிக்ருக ஃபீக யக்ஃபீக வலைஸ ஷைஉன் ஹாரிஜம் மின்க. உன்னை பற்றி நீ சிந்திப்பதே உனக்கு போதுமானது, வேறு எங்கேயும் நீ எந்த ஆதாரத்தையும் தேட வேண்டாம். நீ உன்னை சிறிய ஒரு சதை பிண்டமாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய், ஆனால் ஒட்டுமொத்த உலகமும் உன்னுக்குள் தான் அடங்கி இருக்கிறது. உனக்கு வரக்கூடிய நோயும் உன்னிலிருந்து தான் ஏற்படுகிறது, ஆனால் நீ அதை உணர்ந்து கொள்வதில்லை. உன்னுடைய நோய்க்குரிய மருந்தும் உனக்குள் தான் இருக்கிறது, ஆனால் நீ அதை கண்டுபிடிப்பதில்லை. வான்தல் கிதாபுல் முபீனுல்லதி பிஅஹ்ருசிஹி யம்ஹருல் முதுமர். நீ ஒரு திறந்த புத்தகம், உனக்குள் தான் எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் இருக்கிறது. இதுதான் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கல்வி. என்ன கல்வி? தன்னை அறிந்து கொள்கிற கல்வி. நான் யார்? இந்த விஷயத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தலைவாயில் என்றால் அந்த கல்விக்கு பெயர்தான் தஸ்கியத்துன் நஃப்ஸ் என்று சொல்வார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லும்போது, உங்களுக்கு நாம் குர்ஆனை தந்தோம், ஹிக்மத்தை தந்தோம், வ யுஸக்கீஹிம், நீங்கள் மக்களை தஸ்கியத்து செய்வீர்கள், அதாவது உள தூய்மை செய்வீர்கள், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவீர்கள். உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிற போதுதான் ஒரு மனிதன் தான் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். உள்ளத்தில் அசடுகள் அடைந்திருக்கிற போது, உள்ளத்தை அழுக்குகள் நிறைத்திருக்கிற போது நிச்சயம் ஒரு மனிதன் தன்னை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது. எதுவரை ஒரு மனிதன் தன்னை பற்றி தெரிந்து கொள்ள முடியாதோ அப்போது அவன் தன்னை படைத்த அல்லாஹ்வை பற்றியும் தெரிந்து கொள்ள முடியாது. 51வது சூராவின் 21வது ஆயத்திலே அல்லாஹ் கேட்கிறார், உங்களை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? உங்களை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் அங்கே நீங்கள் என்னை பார்க்க முடியுமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களே, மன் அரஃப நஃப்ஸஹு அரஃப ரப்பஹு. எவன் தன்னை அறிந்து கொண்டானோ அவன்தான் தன் இறைவனையும் அறிந்து கொள்ள முடியும். நான் யாருன்னு முதல்ல எனக்கு தெரிஞ்சாதான் என்ன படைச்ச இறைவன் யார் என்பது எனக்கு தெரியும். நான் படைக்கப்பட்டதனுடைய ஒரு நோக்கமாக வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதனையும் ஜின்வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்குத்தான் படைத்திருக்கிறேன் என்று நாம் அங்கே அர்த்தம் வைக்கிற இடத்தில் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் குர்ஆனின் விளக்க உரைக்கு உரியவர் என்ற அடையாளம் காட்டப்பட்ட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கே இல்லா லியஅபுதூன், வணங்குவதற்கு என்கிற இடத்தில் விளக்கம் சொல்வார்கள், ஐ யஅரிஃபூன், அல்லாஹ்வை அறிவதற்கு என்று. நீங்கள் படைக்கப்பட்டிருப்பதே எதற்கு? அல்லாஹ்வை அறிவதற்கு, வணக்கத்தின் மூலமாக அல்லாஹ்வை தெரிந்து கொள்வதற்கு. அல்லாஹ்வை தெரிந்து கொள்வதற்குத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அந்த கல்வி, அந்த இல்மு எந்த காலத்திலேயும் அழியாத ஒரு இல்மு, அது மனிதனுக்கு மிக தேவையான ஒரு இல்மு. அந்த இல்முடைய ஒரு பார்ட், ஒரு பகுதி என்ன அப்படின்னா, நம்மளுடைய நஃப்ஸ், நம்மளுடைய ஆத்மா எப்படிப்பட்ட ஆத்மா என்பதை நாம் தெரிந்து கொள்வது. சில ஆத்மாக்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா புகழ்ந்து சொல்கிறார். இன்னைக்கு ஓதுன அந்த சூறாக்களிலே கூட வந்தது. அல்லாஹ் சொல்லுவான், அந்த முத்மஇன்னா என்கிற நஃப்ஸை பார்த்து, யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. அல்லாஹ் அந்த நிம்மதியான நஃப்ஸை அழைப்பானாம், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, ஓ நிம்மதி அடைந்த மனமே, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு அல்லாஹ்விடத்திலே நீ வருவாயாக.
ஃபதுகுலி ஃபீ இபாதி, என்னுடைய அடியார்களிலே நீயும் சேர்ந்து நுழைந்து கொள்வாயாக. வதுகுலி ஜன்னதி, நீ சொர்க்கத்தில் நுழைந்து விடு என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வார் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முத்துமஇன்னா என்கிற ஒரு நஃப்ஸை பற்றி சொல்லி காட்டுகிறார். இந்த முத்துமஇன்னா என்கிற நஃப்ஸ்னா என்ன? திருப்தி அடைந்த நஃப்ஸ்னு தமிழ்ல சொல்லலாம். எதுக்குமே ஆளா பறக்காது, எதுக்குமே அலையாது. அது வேணும், இது வேணும், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் என்கிற அலையக்கூடிய மனம் இருக்காது. எது கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று திருப்திப்படுகிற மனம் இருக்கும். எவ்வளவு கிடைத்தாலும் பத்தாது பத்தாது என்கிற எண்ணம் போய் எது கொடுத்தாலும் என்ன கிடைத்தாலும், சாப்பாடே கிடைக்கல, ஒரே ஒரு பேரிச்சம்பழம் கிடைத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், இந்த பேரிச்சம்பழத்தை தந்தாவும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவன் நினைச்சிருந்தா இதை கூட தராம என்ன பட்டினி போட்டிருக்கலாம். இதுதான் முத்துமஇன்னாவுடைய நஃப்ஸுடைய அடையாளம். அது எப்படி இருக்கும்? அதனுடைய அடையாளத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? திருப்தி அடைந்ததாக இருக்கும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறார், வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா ஸல்லல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐயகுன லஹுல் ഖിയറா மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு தீர்ப்பு எழுதிவிட்டால் அதில் தலையிடுவதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. அதுல போய் தேடக்கூடாது. நம்ம மனசுக்கு தோதுவான ஏதாவது கிடைக்காதா என்று தேடக்கூடாது. அதே போல லிகைலா தஸௌ அலாமா ஃபாத்தகும் வலா தஃப்ரஹு பிமா ஆத்தாக்கும். 57வது சூராவுடைய 22 23வது ஆயத்தாக அல்லாஹ் சொல்கிறார், இந்த நஃப்ஸே முத்துமஇன்னா என்பதனுடைய ஒரு அடையாளத்தை அல்லாஹ் சொல்கிறார். லிகைலா தஸௌ அலாமா ஃபாத்தகும், தவறி போனதற்காக வருத்தப்படவும் செய்யாது. வலா தஃப்ரஹு பிமா ஆத்தாக்கும், வருவதற்காக பெருமை கொள்ளவும் செய்யாது. வந்துருச்சு, எனக்கு பெரிய பதவி கிடைச்சிச்சு, நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன் என்கிற ஆட்டம் போடுற மனசும் இருக்காது. தனக்கு வர வேண்டியது வராம போயிடுச்சு, கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிடுச்சு. அப்ப இந்த மனம் தளர்ந்து போகவும் செய்யாது. கிடைக்கலையே, அவனுக்கு கிடைச்சிச்சு, மிஸ் ஆயிடுச்சு, போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இப்ப போயிடுச்சேன்னா அடுத்து என்ன கிடைக்குமோ அதுக்கு முயற்சி செஞ்சுட்டு போகணும். கிடைச்சிட்டே போயிடுச்சேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால ஏதாவது கிடைச்சிட போதா? இது ஒரு முத்துமஇன்னாவான நஃப்ஸுக்கு அழகல்ல. திருப்தி அடைகிற ஒரு ஆத்மாவுக்கு, திருப்தி அடைகிற ஒரு மனதுக்கு இது அழகல்ல என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுவார். இன்ன நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸூ இல்லா மா ரஹிம ரப்பி. அல்லாஹ் அருள் புரிந்தாலே தவிர என்னுடைய நஃப்ஸ், ஆன்மா கெட்டவைகளை ஏவக்கூடியதுதான். இது பேர் நஃப்ஸ லவ்வாமா, நஃப்ஸ அம்மாரா. நஃப்ஸ அம்மாரா அப்படின்னு சொன்னா அப்பப்ப கெட்டது செய்ய நம்மள தூண்டிக்கிட்டே இருக்கும். நம்மள என்ன செய்யும்? இந்த நஃப்ஸ், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இந்த ஆத்மா என்ன செய்யும்? நம்மள அடிக்கடி கெட்டதை செய்வதற்காக தூண்டும். கெட்டதுன்னா என்ன? ஹராமானது. அது எதுவா இருந்தாலும் சரி, பார்வையா இருந்தாலும், கேள்வியாக இருந்தாலும், சாப்பாடா இருந்தாலும், சுவைப்பா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் சரி, அந்த கெட்டதை அடிக்கடி பார்க்கணும், அடிக்கடி கேட்கணும், அடிக்கடி சாப்பிடணும் என்று தூண்டிக்கொண்டே இருக்கும். இந்த நஃப்ஸுக்கு பேரு நஃப்ஸ அம்மாரா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யஹ்ருமு இப்னு ஆதம் வ யஷுப்பு மின்ஹு இஸ்லானி. திருமதியில் பதியப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ். ஆதமுடைய மகன் மனிதன் வயதாகிக் கொண்டே போகிறது அவனுக்கு. ஆனால் 2 விஷயங்கள், இவன் வயதாக 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 அது இளமை அடைந்து கொண்டே போகிறது. இவருக்கு வயசாயிட்டே போகுது, ஆனா 2 விஷயம் அவற்றை என்ன செய்து இளமையாகிக் கொண்டே போகிறது. ஒன்று அல் ஹிர்சு அலல் உமுர், இன்னும் கொஞ்சம் வாழணும் என்கிற நினைப்பு, பேராசை. எவ்வளவுங்க வயசு உங்களுக்கு? 70 வயசு ஆயிடுச்சு. நல்ல திக்ர் செய்யுங்க, அதாவது தொழுது விட்டுருங்க. சரி, நமக்கு எப்போ மௌத்து வருமோ தெரியாது, முசீபத்து விட்டு போங்க. முதல்ல அல்லாஹ் 70 வயசு வரைக்கும் வாழ வச்சிருக்கேன், இன்னொரு 30 வயசாவது நான் இருக்கணும் நினைச்சிட்டு இருக்கிறேன். இவர் வந்துட்டாரு உபதேசம் பண்றதுக்கு. அல்லாஹ் வணங்கணுமா? அல்லாஹ் எப்போ உயிரை எடுப்பான்னு தெரியாதான், போங்க, ஏன் அவசகுணமா பேசிட்டு இருக்கீங்க? 80 வயசு கிழவன்ட்ட போய் சொன்னா கூட என்ன செய்யுது அவருக்கு? கோவம். நீங்க செத்து போயிடுவீங்க என்ன 2 நாள்ல. யார்கிட்ட போய் சொல்ல முடியுமா? நம்ம செத்து போயிடுவோம் சொன்னா. ஏன் அப்படின்னா மனிதனுக்கு வயசாக 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 இன்னும் வாழணும், இன்னும் வாழணும்ன்ற ஆசை அதிகமாயிட்டே போமா. அதே மாதிரி இன்னொன்றையும் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, வல் ஹிர்சு அலல் மால், பொருள்.
பொருளின் மீது உண்டான பேராசையும் ஒரு மனிதனுக்கு அதிகரித்துக் கொண்டே போகும். வயசா 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 என்ன செய்யும்? இது இளமையாகி கொண்டே போகணும். இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் என்கிற நிலை வந்து கொண்டே இருக்கும். இதை ஏவக்கூடியது எது அப்படின்னா இந்த நப்சு அம்மாரா தூண்டிக்கிட்டே இருக்கும் நம்மள. இன்னொரு நப்சை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுவான், நப்ச லப்பாமா, குத்தி காட்டுகிற மனசு. மனசாட்சின்னு சொல்லுவோம். நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனால் என் மனசாட்சி கேட்க மாட்டேங்குது. அப்ப அந்த மனசு என்ன செய்யுது? நம்மள குத்துது. நீ செஞ்சது தப்பு, நீ செய்யறது தப்பு என்பதை பற்றி நமக்கு எச்சரித்துக் கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட நப்சும் சிலருக்கு இருக்கலாம். இப்படி அல்லாஹ் இன்னும் பல நப்சுகள் இருக்கு, நேரம் தான் என்ன சொல்றதுக்கு. ஆனா நம்முடைய நப்சு எப்படி இருக்கு? கெட்டதை இந்த ரெண்டே மட்டும் எடுத்துக்கோமே. ஒண்ணு நப்சு அம்மாரா, இன்னொன்னு நப்சு முத்துமையின் தான். ஒண்ணு கெட்டதை தூண்டக்கூடிய நப்சு, இன்னொன்று அல்லாஹ் நமக்கு எதை தந்திருக்கிறானோ அதை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று போதுமாக்கி கொள்ளக்கூடிய நப்ஸ். இந்த ரெண்டில் எது இருக்கிற மாட்டேன். நப்ச அம்மாரா இருக்குமேயானால் அந்த நப்ச அம்மாராவை நப்ச முத்துமையின்னாவாக மாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதுதான் தஸ்கியத்துன் நப்ஸ். அதுக்கு பேர் தான் நப்சை பரிசுத்தப்படுத்துறது, ஆத்மாவை தூய்மை அடைய செய்வது. எப்படி மேலே இருக்கிற அழுக்குகளை சோப்பு போட்டு கழுவுறோம், மேலே இருக்கக்கூடிய அழுக்குகளை தண்ணி ஊற்றி சுத்தம் பண்றோம், அதே மாதிரி கல்பில் ஏற்பட்டிருக்கிற துரு, கல்பில் ஏற்பட்டிருக்கிற இந்த அழுக்குகளையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், திக்ரை கொண்டு நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள். இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு இருக்கே, இந்த துரு இருக்கே, இந்த துருவை நீக்குவதுதான் திக்ர். நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சுப்ஹானல்லாஹ் 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 என்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் உள்ளத்தில் உள்ள அழுக்கை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்குகிறது என்பது பொருள். நீங்கள் எவ்வளவு அதிகம் திக்ர் செய்வீர்களோ அந்த அளவு அதிகம் உங்களுடைய மனம் தூய்மை அடைந்து கொண்டே வரும். நீங்கள் எந்தாவது திக்ரை மறந்து விடுவீர்களோ, திக்ருக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லாமல் போகிறதோ, திக்ருக்குண்டான நேரங்கள் உங்களுக்கு இல்லாமல் போகிறதோ, அந்த அளவுக்கு இந்த கல்விலே, இந்த உள்ளத்திலே அந்த அசுத்தம், அந்த அழுக்கு, அந்த துரு ஏறிக்கொண்டே போகும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்கிற போது அவனுடைய உள்ளத்திலே ஒரு கரும் புள்ளி ஒன்று விழுகிறது. அந்த பாவத்தை அவன் நினைத்து மனம் உருகி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மன்னிப்பு வேண்டிக் கொண்டால் அல்லாஹ் அந்த துருவை, அந்த கரும்புள்ளியை அகற்றி விடுகிறார். மறுபடியும் அந்த உள்ளம் எப்படி ஆயிடுது? சுத்தமானதாக ஆகிவிடுகிறது. ஆனால் தான் செய்யக்கூடிய தவறை பற்றி ஒருத்தருக்கு நினைப்பே இல்லைன்னா அவன் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் அவனுடைய உள்ளத்தில் கரும்புள்ளிகளாக விழுந்து 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 ஒரு கட்டத்தில் முழு நப்சும் கருப்பால் சூழப்பட்ட பிறகு இவனுடைய உள்ளத்தில் எந்த நல்ல உபதேசங்களும் உள் செல்லாது. எல்லாம் ஃபுல்லா அடைச்சாச்சு, எல்லா டோரையும் முடியாச்சு, எங்கேயுமே உள்ள போறதுக்கு இடமே இல்லை. இப்ப அந்த மனுஷன் போய் என்னதான் ஓதுனாலும் மண்டையில ஏறாது. சில பேரை பார்த்து சொல்லுவோம்ல, அவன் எவ்வளவு பேர் வந்து ஓதிட்டாங்க, அவருக்கு அவன் இன்னும் அதே வியாபாரத்துலதான் இருக்கான், அவன் இன்னும் அதே பழக்கத்துலதான் இருக்கான். எவ்வளவு எவ்வளவு பெரிய ஆள்லாம் வந்து ஓதி பார்த்துட்டாங்கன்னா சொல்லி பார்த்துட்டாங்க, வேற ஓதி பார்த்து அவர் சொல்லி எவ்வளவு பேர் வந்து சொல்லிட்டாங்க. அவன்கிட்ட எப்படி எல்லாமோ புரியுற மாதிரி சொல்லி பார்த்தாச்சு, ஃப்ரெண்ட்ஸுங்க மூலமா சொல்லி பார்த்தாச்சு, அஜித் மாயு மூலமா சொல்லி பார்த்தாச்சு, எப்படி சொன்னாலும் அவன் திருந்த மாட்டேங்கிறான். ஏன் அப்படின்னா அவனுடைய பாவ கரைகள் நப்சை முழுவதுமாக மூடி எதையும் ஏற்றுக்கொள்கிற நிலையில் அவனுடைய நப்சு இல்லாம போயிடுச்சு. நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, கல்வி பயணம் இருக்கிறது. இந்த கல்வியை பொறுத்தமட்டில் மனிதன் பிறந்த உடனே கல்வி ஆரம்பிக்கிறது, அவன் இறக்கும் வரைக்கும் கல்வி தொடர்கிறது. எவ்வளவு வருஷம், எத்தனை வருஷம் கோர்ஸ் படிக்கணும்? 4 வருஷமா, 5 வருஷமா? நீ எத்தனை வருஷம் வாழ்றியோ அத்தனை வருஷம் கோர்ஸ். 35 வருஷம் வாழ்ந்தா 35 வருஷமும் கோர்ஸ் தான். 80 வருஷம் வாழ்ந்தா 80 வருஷம் கோர்ஸ் தான். ஏன்னா 80 வருஷமும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. என்னதான் சொல்லுவாங்க, கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் கல்வி தேவை. ஆட்டோல போட்டிருப்பானா, என்ன போட்டிருப்பான்? சில்லறை தேவைன்னு போட்டிருப்பான். மாத்திட்டாங்க எல்லாத்தையுமே. ஏன்னா உலகமே இன்னைக்கு சில்லறைக்கு தான். அது கூட பணம் தேவைன்னு போட்டிருந்தாலும் பரவாயில்ல, சில்லறை தேவைன்னு போட்டுருக்க, சில்லறைத்தனமா அப்படியும் போட்டுருக்கான். கருவறையில இருந்து கல்லறை வரைக்கும் காசு இல்லைன்னா எவனோ மதிக்கிறது இல்லை. ஆனா அது சரியான வேடு கிடையாது. வார்த்தைக்கு வேணுமானா நல்லா இருக்கிறத தவிர சரியான வேடு கிடையாது. ஏன்னா பிறந்ததுல இருந்தே ஒருத்தர் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான்.
சொல்றது அப்படி அல்ல. ஆனா உண்மையிலேயே கல்வி அவசியம். பிறந்ததிலிருந்தே ஏதோ ஒன்றை அந்த குழந்தை கத்துக்குது. எப்படி பால் குடிக்கணும்னு பிறந்த உடனே கத்துக்குது. யார்கிட்ட பால் குடிக்கும் அதுவும் கத்துக்குது. அம்மா இல்லாத வேற யார்ட்ட கொண்டு கொடுத்தா குடிக்குதா? அடம் பிடிக்குது. அப்ப அதையும் கற்றுக்கொள்ளுது. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய அறிவு பெருகி 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 இதுவரைக்கும் நாம இன்னும் ஜகலாதான் இருக்கோம். அதனாலதான் சொல்லுவாங்க, கிதாபுகளை எழுதக்கூடியவங்க, நான் ஒரு கிதாப் ஃபுல்லா எழுதி முடிச்சுட்டேன், இப்பதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு என்கிட்ட எவ்வளவு அறிவு இருக்கு என்பதல்ல, என்கிட்ட எவ்வளவு மடத்தனம் இருந்திருக்குன்னு. பொதுவாகவே ஒரு டாபிக் கீழே ஒரு பயான் பேசணும் முடிவு செஞ்சு அதுக்குண்டான ஆதாரங்களை திரட்டதான். ஓ இப்படி ஒண்ணு இருக்கா, இப்படி ஒண்ணு இருக்கா, இப்படி ஒண்ணு இருக்கு. இப்பதான் நம்மளுடைய அறியாமை வெளிப்படுது. மனிதனுக்கு அறியாமை கடைசி வரைக்கும் இருக்கிறது. எனவே கல்வி பயணம் முற்றுப்புள்ளி அல்ல, அது ஒரு தொடர்கதை. கடைசி வரைக்கும், நம்முடைய கபருக்கு போகும் வரைக்கும் ஒரு மனிதனுக்கு கல்வி தேவை என்பதே இஸ்லாத்தினுடைய வெளிப்பாடு, இஸ்லாத்தினுடைய வழிமுறை. எனவே நாமும் அதை சீகரிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கல்வியினுடைய தேட்டம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மார்க்கத்தை தெரியணும் என்கிற ஆசை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதில் உயர்தரமான கல்வியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்தார்கள். தஸ்கியத்துன் நஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தக்கூடிய கல்வி. அதை எந்த ஒரு மனிதன் கற்றுக்கொள்கிறானோ அவன் அல்லாஹ்வை அறிந்து கொள்கிறான். யார் அல்லாஹ்வை அறிந்து கொள்கிறானோ அவனே சரியான வணக்கம் புரிவதற்கு தகுதி வாய்ந்தவன். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்மையும் நாம் புரிந்து அதன் மூலம் அல்லாஹ்வையும் புரியக்கூடிய வாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. நம்முடைய ஆத்மாக்களை நஃப்ஸே முத்மஇன்னாவாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஆக்கி தந்தல் புரிவானாக. நஃப்ஸ அம்மாராவிலிருந்து நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده.